இப்போ ரீசெண்டாக டிஷ்வாஷர் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த டிஷ்வாஷருக்கு செட்டப் வந்து இருக்கணுமா, அந்த செட்டப் இருந்தால் தான் இன்ஸ்டலேஷன் பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு அந்த மீடியா டிஷ்வாஷர் அந்த இன்ஸ்டலேஷன் பையன் ஸோ கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டான். அதனால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செட்டப் ஒர்க்குக்காக நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி சுற்றி இப்படி சுற்றி ஜஸ்ட் டயல் மூலமாக எனக்கு இந்த எலக்ட்ரீஷியன் நம்பர் கிடச்சிது. இவரோட நம்பர் நான் ஆல்ரெடி சேவில் தான் வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒர்க்குக்காக நான் இவரை கூப்பிட்டு நான் செஞ்சுருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபேனுக்கு வந்து ஏதோ காயில் மாற்றுறதோ அது ஏதோ ஒன்று. இப்போ ஃபேன் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது, நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது. அதே போல் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சின்ன சின்ன ஒர்க்குக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 1200 என்னவோ பே பண்ணியிருந்தேன். ஓகேவா? அந்த மாதிரி ஞாபகம். ஸோ இவர் வந்து ப்ளம்பிங்கும் நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். எனக்கு அது தெரியாதுன்னு நான் எலக்ட்ரீஷியன்னு சொல்லி தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இவர் வந்து வீட்டுக்கிட்ட ப்ளம்பிங்கு பண்ணி அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன் அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ளக்கு வைக்கணும். அது வந்து கரெக்டாக டிஷ்வாஷருக்கு சூட் ஆகிற மாதிரி வைக்கணும். அது வந்து வச்சு கொடுத்துருந்தாரு. அது ரொம்ப சிம்பிள் ஒர்க்கு தான், இல்லை அதை கூட அவர் வந்து கரெக்டாக பண்ணாமல் போயிட்டார். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அவர் வச்சு கொடுத்தது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது கடையில் அந்த பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சு கொடுத்துருந்தாரு. பட் அது பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. அது எப்படி தெரியுமா மிஸ்கம்யூனிகேட் ஆச்சு? அந்த டிஷ்வாஷர் பையன் வந்து ஆன் பண்ணி பார்க்குறப்ப ஆக்சுவலாக அந்த பையன் அதுக்கு மேலே டிடிஎஸ் வந்து ஃபஸ்ட்டே பார்க்கல, ஒவ்வொன்றா வளர்த்துக்கிட்டே போகிறானுங்க. ஸோ டிடிஎஸ் ஃபஸ்ட்டே பார்த்து கரெக்டாக சொல்லியிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணியிருப்போம், இல்லைனா ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ டிடிஎஸ்ஸு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் டிடிஎஸ் அதிகமாக இருக்குது, உங்கள் டிடிஎஸ்லாம் 2300 2600 இருக்குது, இந்த அளவுக்கெல்லாம் டிடிஎஸ் இருந்தாலாம் வேஸ்ட்டு, நம்ம டிஷ்வாஷர் போடக்கூடாது, ரிட்டன் அனுப்பிடுங்கன்னு சொல்கிறான். அப்போ நான் சொல்கிறேன், இந்த செட்டப் ஒர்க்குக்கே எனக்கு மெட்டீரியல் 2800 ஆயிருக்குப்பா, அவர் வேறு 2500 கூலி வாங்கியிருக்காரு, கிட்டத்தட்ட 6000 செலவு பண்ணியிருக்கேன், இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் எப்படிப்பா இந்த மாதிரி சொல்கிறீங்க, ரிட்டன் அனுப்பிடுங்கன்னு ஜஸ்ட் லைக் தட் கொஞ்சம் கூட வாய் கூசாமல் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்போ டிடிஎஸை கம்மி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சரி நீங்கள் அது இன்ஸ்டால் பண்ணுற வரையும் இந்த அட்லீஸ்ட் மிஷின் ரன் ஆகுதானாவது செக் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அந்த பையன் வந்து அந்த ப்ளக் பாயிண்டில் போட்டு பார்த்தான். ஸோ இந்த ப்ளக் பாயிண்டில் போட்டான், ஆனால் அது வந்து ஒர்க் ஆகலை. என்னப்பா ஒர்க் ஆகலைன்னு கேட்டதுக்கு, மிஷின் ஃபால்ட்டுங்க, ரிட்டன் அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கெங்கேயோ வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க மேனேஜருக்கு கால் பண்ணிக்கிறாங்க, இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது என்னடா மிஷினே ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் பயந்துட்டேன். ஒரு வேளை டெலிவரி கொண்டு வந்து இறக்குனப்பெல்லாம் எக்குத்தப்பாக டெலிவரி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க போல், அதனால தான் இப்படி ஆகிப்போச்சுலாம் பயந்துட்டேன். அப்புறமா அன்றைக்கி நைட்டு தூக்கமே வரலை. இது என்னடா தூக்கமே வரல, எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது ஃபால்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே இறங்கி போய் பார்த்தேன். தேவையில்லாமல் அந்த டிஷ்வாஷரோட புக்லெட்லாம் படித்து பார்த்தேன், அது பார்த்தேன், இதை பார்த்தேன், என்ன பிரச்சனை தெரியலையே, அந்தளவுக்கா குவாலிட்டி செக்கெல்லாம் இல்லாமையே அனுப்பி வச்சுருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளிப்கார்ட்டில் நான் ஆல்ரெடி நிறைய பொருள் வாங்கியிருக்கேன், அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் அவங்களோட சர்வீஸ் வஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லாமல், சரி இந்த ப்ளக் பாயிண்ட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிவிட்டு, ஸோ இந்த சின்ன லைட்டு என்கிட்ட இருக்குது எங்கள் வீட்டில், அதை வந்து நான் போட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், ஒர்க் ஆகலைங்க. இது என்னடா இது ஒரு சின்ன வேலை, அதை கூட வந்து கரெக்டாக பண்ணலையே, முட்டாத்தனமாக இருக்குதுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அது பாருங்கள், பக்கத்தில் இருக்க அந்த ப்ளக் பாயிண்டில் வச்சா ஒர்க் ஆகுது. என்ன ப்ரோ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் கால் பண்ணி கேட்குறேன், அதுக்கு அவன் ரெஸ்பாண்ட் எப்படி பண்ணுறான்னு பாருங்கள் அந்த ஆள். இப்படி தாங்க எலக்ட்ரீஷியன்ஸ் ப்ளம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கானுங்க. எவ்வளோ காசு கேட்குறானுங்க, காசு கொடுத்தும் வேலை கரெக்டாக பார்க்கல ஒரு சிலருக்கு 50 100 பேரம் பேசுகிறோம், அதனால் வந்து வரமாட்டேங்கிறானுங்க. வாட் எவர் இட் இஸ், இந்த எலக்ட்ரீஷியன்ஸ் ப்ளம்பர்ஸ்லாம் வந்து அரைக்குறையாக தான் வேலை பார்த்துட்டு போகிறானுங்க. எனக்குன்னே வந்து சேருவானுங்களா, காசு நிறைய வாங்கி ஏமாத்துறானுங்க, இல்லைனா வந்து நம்ம 50 100 பேரம் பேசினாலும் அவனுங்களுக்கு கோபம் வருது. எப்படியாப்பட்டவங்களும் வந்து கரெக்டாக ஒரு வேலையை கரெக்டாக முடித்தது இல்லைங்க. எனக்கு ஏதாவது ஒரு குறை வச்சுட்டு என்னை வந்து எரிச்சல் மூட்டிட்டு தான் போகிறானுங்க. ஹலோ, அது என்ன ப்ரோ ஒர்க் ஆகல, நேற்று இன்ஸ்டாலேஷனுக்கு வந்தால் மிஷின் சரியில்லைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவன் வேறு ஏதோ ப்ரொசீஜருக்கு போயிட்டான்.
புரியல. இல்ல அந்த இது நீங்க புதுசா பிளக் பாயிண்ட் போட்டீங்கல்ல, அது மட்டும் ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகுங்க, ஒர்க் ஆகலாம் போட்டு போனாங்க, செக் பண்ணிட்டு தாங்க போனேன். இல்ல ப்ரோ, நான் அப்புறமா மிக்ஸி எல்லாம் கூட செக் பண்ணேன், எதுவுமே ஒர்க் ஆகல. ஒர்க் ஆகலையா? ஆமா, அதனாலதான் இது பெரிய பிரச்சனை. ஆக்சுவலா தண்ணியிலேயே டிடிஎஸும் அதிகமா இருக்குது. பட் அது மிஷின் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போயிட்டான் அவன். கடைசியா பார்த்தா நைட்டு தூக்கம் வரப்ப நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அப்புறமா இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அது எதுவுமே ஒர்க் ஆகும். அவன் எப்போ வந்தான்? அவன் நீங்க போனீங்க 3 மணிக்கு. அவன் நீங்க அப்பயே ஈவினிங் கால் பண்ணுவீங்கல்ல? இல்ல அப்ப அவன் சொன்ன மாதிரி மிஷின் தான் பிரச்சனைன்னு சொல்லி நான் பயந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நைட்டு தூக்கம் வராம போய் செக் பண்ணப்பதான் புரிய வந்தது. நைட்டு தூக்கம் வராம அவன் வந்தா அப்பயே சொல்ல வேண்டியதானே. அவன் சொல்லியிருக்கான் வாங்கினா அப்ப வந்துருப்பல. அவன் வந்து எப்ப போனான்? அவன் 6 மணிக்கு கிளம்புனா. நீங்க 6 மணிக்கு போனான். நான் வந்தோடனே வந்திருக்கான். நான் போகும்போது மணி 2. நான் வந்து கேட்டு 4 ஹவர் டைம் இருக்கு. அந்த 4 ஹவர்ல நீங்க பவர் வரல. பவர் வரல உங்களுக்கு தெரியுது. அப்ப நீங்க சொல்லிருக்கலாம்ல. இல்ல ப்ரோ, நான் நைட்டு தான் செக் பண்ணனே. அவரு மிஷின் ப்ராப்ளம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. அவரு சொல்லிட்டு பவர் மிஷின் பவர் வரலையா? கன்ஃபார்மா பவர் வரலையா? வரல. சரி, பவர் எல்லாம் பக்கத்துல ஃப்ரிட்ஜ் பாயிண்ட்ல சர்வீஸ் பார்க்க சொல்லுங்க ப்ரோ. அந்த பிளக் நுழையாது ப்ரோ. அதுதான் இது ஃப்ரிட்ஜ் அனுப்பிச்சுன்றீங்களா? சரி வரேன், நான் இங்க வந்து பாரு. எப்போ வருவீங்க? நான் ஈவினிங்கா வரேன். ஈவினிங்கா? ஆமா, ஈவினிங் வரேன். வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க. புரியல. இல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவீங்கல்ல? ஃபிக்ஸிங்னா அது என்ன ஃபால்ட்டா அட்டன் பண்ணி கொடுத்துருவேன். அதுதான். ஈவினிங் வரேன். அந்த காலையில ஃபோன் பண்ணா கொஞ்சம் வந்துடுவீங்கன்னு. காலைல நான் என்ன இடம் போகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு தான் வரணும். நான் வரேன், ஈவினிங்கே வரேன் கண்டிப்பா. சரி, ஓகேவா? ம். ஹலோ. சொல்லுங்க சார். எப்போ வருவீங்கண்ணா? ஈவினிங் வருவேன் சார். ஒரு 6 மணிக்கா வருவேன். 6:30 வந்துடுவேன். சரி. கரண்ட் வேற வருது, மழை பெய்யுது. அதனால மழை வர பெய்யுது. நான் வரும்போது போன் பண்ணுவேன். கரண்ட் இருந்தா வருவேன், கரண்ட் இருந்தா வர முடியாது. அது நான் வச்சுங்க. நான் வரும்போது போன் பண்றேன். அப்போ கரண்ட் இருக்கா சொல்லுவேன். சரி. ஓகேவா? கண்டிப்பா. அப்படி இல்லைன்னா காலைல வரேன். சரி, அப்ப நீங்க வந்து இன்னைக்கு பண்ணி கொடுக்க பாருங்க. கரண்ட் இருக்கும். நான் என்ன சொல்றேன், கரண்ட் இருந்தா வந்து பண்ணி தரேன் தான் நானும் சொல்றேன். 6 மணிக்கு மேல நான் போன் பண்றேன். கரண்ட் இல்லைன்னா நான் வந்து க்ளோசிங் இல்ல. ஆமா. நாளைக்கு வந்து பண்ணி தரேன். சரி, ஓகே. ஹலோ. சொல்லுங்க. கரண்ட் எல்லாம் இருக்கு ப்ரோ, வரீங்களா? வேலை பண்ணிட்டு இருக்கோம். வேலை முடிஞ்சதே கண்டிப்பா வருவாங்க. நான் 6 மணிக்கு தான் உங்களுக்கு சொல்லுவேன். சரி, அது ஓகே. இப்ப நம்ம இதுக்கு ஆர்ஓ பியூரிஃபையர் தண்ணி இல்லாம யூஸ் பண்ண முடியாது போல இதுக்கு. அதுக்கு செட்டப் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆர்ஓ புரியல. அதாவது இப்ப நம்ம கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, பிளம்பிங்கு. அதுல இருந்து வர தண்ணி எல்லாம் போட முடியாதான் கண்டிப்பா. இது பயங்கர டிடிஎஸ்ஸா இருக்கு. அதனால அதுல இருந்து நம்ம ஆர்ஓ கனெக்ஷன் கொடுத்து ஆர்ஓ அந்த ஸ்டோரேஜ் டேங்க்ல இருந்து ப்ரெஷர்ல கொண்டு வரணுமா? ஒரு 50 ரூபா 40 ரூபா கிட்ட வந்துருவாங்க செட்டிங்லாம் போட்டா. 50 ரூபா 40 ரூபாவா? இல்ல ப்ரோ, அதெல்லாம் இருக்கு. எனக்கு ஆன்லைன்ல எல்லாம் வாங்கி நான் பண்ணலங்க. எனக்கு தெரியாது. தெரிஞ்சா சொல்லலாம். ஆர்ஓ அந்த எல்லாம் பண்ணல. நம்ம எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் நார்மல் தான். இல்ல அது சிம்பிள் தான் அது. பட் ஆனா அது இப்ப பிரஷர் தண்ணி பிரஷர் கொண்டு வரணும்னா எப்படி கொண்டு வர முடியும்? 5 இயர்ஸ் தெரியலங்க. நாங்க வந்து கூட சொல்றேன். எனக்கு ஐடியா இல்லைங்க அது. எனக்கு ஐடியா இல்ல. நான் வரும்போது வரேன் கண்டிப்பா. ஓகேவா? ஓகே. The next day. எந்த இயர் முதல்ல? அனுப்பிச்சுவிடு, எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுவிட பார்க்குறேன். ஊற்றி போடலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் சரியா?
என்ன பண்ணுற அதை போட்டோ அனுப்பிச்சுடேன். நல்லா இருக்குமா அவுட்லுக்? ஓகே. சரிங்க. இதில் இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பாருங்கள், அவருக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். அவருக்கு மட்டுமே அன்றைக்கி 5000 ரூபாய்க்கு மேலே கொடுத்துருந்தேன். மெட்டீரியலு ப்ளஸ் லேபருன்னு சேர்த்தே எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2300 ப்ளஸ் 450 750, அப்புறமா 2500, அப்போ 5250. அது பத்தாதுன்னு அந்த ஐஎஃபியில் வந்து டிஷ்வாஷருக்கு தேவையான ஐட்டம்ஸ் வாங்கினது ஒரு 780. அதுக்கப்புறம் அந்த ப்யூரிஃபையர் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு 18,300 ரூபாய். இந்த டிஷ்வாஷர் வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் செலவாகி போச்சு. அந்த டிஷ்வாஷரோட ரேட்டு 16,000 ரூபாய், கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வந்து வீண் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன கடுப்புன்னா, ஒரு 3 மணி நேரம் வேலைக்கே வந்து 2,500 ரூபாய் கூலி வாங்கிட்டார். அதுலேயே வந்து டபுளாக தான் வாங்கியிருக்காரு. ஒரு 1000மோ 1200 கொடுத்துருந்துருக்கலாம், அதுவே அதிகம்தான். அதில் நான் ஏமாந்துருக்கேன். எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்கள். நம்மளே கஷ்டத்தில் இருக்குன்னு தெரிஞ்சு இன்னும் ஏமாத்துறானுங்க. அது பத்தாதுன்னு மறுநாள் அவங்க தப்பாக வேலை பார்த்துட்டு பண்ணிட்டு போனாலும் அதை பண்ணதுக்கு ஒரு 50 100ன்னு கையில் போட்டு கொடுக்கணுமாமா. எப்படி தான் இவங்களால் வந்து இப்படியெல்லாம் வந்து மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க முடியுதுன்னு தெரியல.